கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து நேரட்டிவ். தமிழில் வந்துட்டு அதை வந்து கதைன்னு சொல்லலாம். கதை, கதைகள், கதைகள் அடங்கிய தொகுப்பு. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 40% எழுத்துக்கள் வந்து இப்படிப்பட்ட கதைகளால் அடங்கினது தான், கதைகளால் அடங்கினது மாத்திரம்தான். பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு தான், பைபிள் முழுக்க ஒரு 3/4 இடத்த வந்து பழைய ஏற்பாடு தான் அடைத்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து 40% வந்து முழுக்க முழுக்க இந்த கதைகளால் நிரம்பினது மாத்திரம்தான். சொல்லணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம், யோசுவா புஸ்தகங்கள், அதுக்கப்புறம் நியாயாதி புஸ்தகங்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகமம் 2 நாளாகமம், 1 சாமுவேல் 2 சாமுவேல், எஸ்ரா, நெகேமியா, தானியேல், யோனா, ஆகாய், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நேரட்டிவால் எழுதப்பட்டது, ஒரு கதை போல எழுதப்பட்டது. அது மாத்திரம் அல்லாமல் சில இந்த யாத்திராகமும், அதுக்கப்புறம் எண்ணாகமம், எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, யோபு, இவைகளிலே 3/4 பகுதி கதைகளால் நேரட்டிவ் ஸ்ட்ரக்சரில் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வந்தால் கூட மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 அதிகாரங்களும், சுவிசேஷ அதிகாரங்களும் நேரட்டிவ் என்கிற ஒரு கதை அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் நாம் படிக்கும் பொழுது கதைகளாய் வரும், கதையாக அங்கே அந்த ஆசிரியர் எழுதியிருப்பார். ஆகவே பைபிளில் ஏகப்பட்ட இடத்துல இந்த நேரட்டிவ் வந்து அவங்க உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் ஜான்ரா நேரட்டிவ் என்கிறத உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம அதை வந்து எப்படி படிக்க வேண்டும், எப்படி படிக்கக்கூடாதுன்றதை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி இப்படிப்பட்ட நேரட்டிவை வந்து படித்து புரிஞ்சிக்க போகிறோம், எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்ற முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்களா, நீங்கள் வந்து நம்ம பைபிளில் நமக்கு தெரிஞ்ச எல்லா கதையுமே நேரட்டிவ் தான். தாவீது கோலியாத்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யோனாவாக இருக்கட்டும், இல்லைனா இஸ்ரவேல் மக்கள் அவங்க வனாந்தரத்தில் அவங்க நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், எகிப்தில் நடந்த காரியங்களாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச 3/4 90% வச்சுக்கோங்களேன், எல்லாமே இப்படிப்பட்ட கதைகள் தான். ஆகவே அந்த கதைகளை நாம் சரியாய் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் வந்து பைபிளை வந்து சரியாய் படிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இப்போ வந்து நேச்சர் ஆஃப் நேரட்டிவ், அந்த கதைகளுடைய இயல்பு. கதைன்னு சொன்னால் முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துட்றேன். நம்ம கதைன்னு சொன்னால் நிறைய நேரம் வந்து அது வந்து ஒரு கற்பனை கதைன்னு சொல்லுவாங்க. கதைன்னு சொன்னால் அது ஒரு கற்பனையாய் சொல்லப்பட்ட காரியங்கள் கிடையாது. அதை நம்ம முதல் கிளியர் பண்ணிக்கலாம். கதைன்றது நடந்த சம்பவங்களை கதையாய் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. கதை வடிவலாய், நேரட்டிவ் வடிவலாய் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆகவே நான் கதைன்னு சொன்னால் அது ஏதோ கற்பனையினால் அவங்க சொல்லப்பட்ட காரியங்கள், நற்போதனைகளை சொல்லி தருகிற கற்பனை கதையெல்லாம் கிடையாது. நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற எல்லா கதைகளும் சரித்திரத்திலே நடந்த காரியங்கள். அந்த கதையின் வடிவமைப்பு எப்படிப்பட்ட வடிவமைப்பு அப்படின்னா, நம்ம உலகத்தில் இருக்கிறது கிரேட்டஸ்ட் எபிக், இருக்கிறதுல சிறந்த படங்கள், அதையெல்லாம் கூட தோற்று போயிடும். நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற கதைகளுக்கு முன்பதாய் உலகத்தில் இருக்கிற சிறந்த படங்கள் கூட தோற்று போய்விடும். அப்படிப்பட்டதான ஒரு அழகான ஒரு நேரட்டிவ் ஸ்ட்ரக்சரை கொண்டது தான் இந்த வேதாகமம். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். பார்க்கும் பொழுது நமக்கு புரியும் ஏன் நான் இது சொல்கிறேன், ஏன் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கிராண்ட் நேரட்டிவ் இந்த வேதாகமம் அப்படின்றது நமக்கு வந்து இப்போ நான் சொல்லி உங்களுக்கு நான் விளக்குறேன். ஆகவே இந்த இயல்பு எப்படிப்பட்டதுன்னா, மொத்தம் 3 லேயர் இருக்குது, 3 லெவல் இருக்குது. there are 3 levels in this narrative. 3 வகை விதமான லெவல்ஸ், 3 அடுக்குகள் கொண்ட லெவல்ஸ் இந்த நேரட்டிவில் இருக்கிறது. ஸோ இந்த டாப் லெவல் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு வச்சுக்கலாம். மேலே இருக்கிற இந்த டாப் லெவல் வந்து எதை குறித்து பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டாப் லெவலில் வந்து இந்த கதைகள் எதை குறித்து பேசும் அப்படின்னா, தேவனுடைய இந்த யூனிவர்சல் பிளான் ஆஃப் காட், த ஹோல் யூனிவர்சல் பிளான் ஆஃப் காட் ஒர்க்ட் அவுட் த்ரூ ஹிஸ் கிரியேஷன். தேவனுடைய படைப்பு, அதை சார்ந்து இருக்கிற முக்கியமான காரியங்களை கொண்டது தான் இந்த டாப் லெவல். இந்த நேரட்டிவ்ல 3 லெவல் இருக்குது. அதில் வந்து டாப் லெவல் நேரட்டிவ் எதை குறித்து பேசும் அப்படின்னா, தேவனுடைய மிகப்பெரிய சிருஷ்டிப்பு. வேற எதை குறித்து பேசுனா, தேவனுடைய சிருஷ்டிப்பு, அதற்கு பிற்பாடு மனிதனுடைய வீழ்ந்து போன நிலைமை, அந்த வீழ்ந்து போன நிலைமையில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மீட்பு தேவைப்படுகிறது. இந்த நீட் ஆஃப் சால்வேஷன், அந்த மீட்பு, அதை நிறைவு செய்வதற்காக ஆண்டவர் இயேசு வருகிறார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த மீட்பை வழங்குகிறார். அவர் பரமேறி சென்று திரும்பவுமாய்
மீண்டும் நம்மை வந்து ஒரு புதிய ராஜ்யத்திற்குள்ளாய் நம்மை சேர்த்துக்கொள்ள போகிறார். இதுதான் வந்து ஒரு 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 ஃபுல் பிக்சர் ஆஃப் த பைபிள். ஒரு வானவில் எப்படி ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பித்து ஒரு முடிவிலே முடியுமோ, அதே போல் பைபிளை வந்து கிரியேஷனில் ஆரம்பித்து கடைசியில் ரெஸ்டரேஷனில் முடிக்கிறாங்க. தேவன் படைப்பு, மனிதருடைய வீழ்ச்சி, ரட்சிப்பின் தேவை, இயேசுவானவர் வந்து அந்த ரட்சிப்பை செயல்படுத்துகிறார். கடைசியாய் ஒரு 2ஆம் வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம், சபை காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தீமை கொண்டது தான் இந்த டாப் லெவல் நேரட்டிவ். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம படிக்க போகிற ஒவ்வொரு நேரட்டிவ்லையும் எங்கேயாவது இந்த காரியங்கள் ஒளிந்திருக்கும். நம்ம படிக்கிற எந்த கதைகளையும் நாம் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த விதமான காரியங்கள் அதில் ஒளிந்திருக்கும். அதனால தான் சொல்கிறோம். ஸோ இதுதான் டாப் லெவல் நேரட்டிவ்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொரு பேரில் சொல்லலாம் அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன். ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன், ரெட்ஷிப்பின், மனுக்குலத்தின் ரெட்ஷிப்பின் கதைகள், ரிடம்டிவ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரெட்ஷிப்பின் வரலாறு, ரெட்ஷிப்பின் வரலாறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டாப் லெவல் நேரட்டிவ் எதை குறித்து பேசுது அப்படின்னா, தேவனுடைய மிகப்பெரிய திட்டங்கள், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலான மிகப்பெரிய திட்டங்களை சொல்லக்கூடிய கதைகள் டாப் லெவல் நேரட்டிவ். அடுத்தது மிடில் லெவல். டாப் லெவல் முடிச்சாச்சு. இப்போ மிடில் லெவல் நேரட்டிவ் எதை குறித்து பேசும் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தி பேசுகிற கதைகள். இந்த மிடில் லெவல் நேரட்டிவ் வந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய காரியங்களை சொல்லுகிற கதைகள். தேவன் ஆபிரகாமை அழைத்தாரே, அந்த அழைப்பிலிருந்து ஆரம்பிக்கும். தேவன் ஆபிரகாமை அழைத்தது, அதற்கப்புறம் ஆண்டவர் ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை தெரிந்து கொண்டது, கடைசியாக இவங்க எகிப்தில் போனது, அடிமைகளாய் அவர்கள் இருந்தது, கடைசியாக அடிமைகளாய் இருந்து அவர்கள் திரும்பவுமாய் கானான் தேசத்திற்கு அழைத்து வரப்பட்ட கதைகள், அந்த வனாந்தர கதைகள். கானானுக்கு வந்த பிற்பாடு அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் மாற்றப்படுகிறார்கள். திரும்பவுமாய் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். பிற தேசத்தார்கள் வந்து இந்த ஜனங்களை வந்து அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். தேவாலயம் இடிக்கப்படுகிறது. திரும்பவுமாய் சிறைப்பிடிக்கப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவுமாய் இஸ்ரவேலுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து அந்த தேவாலயத்தை சீர்படுத்துகிறார்கள். மேசியா வருவார் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். இது இஸ்ரவேல் தேசத்தினுடைய கதைகளை, இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்களை குறித்து பேசுகிறது தான் மிடில் லெவல் நேரட்டிவ். இந்த மிடில் லெவல் நேரட்டிவ் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியங்கள், ஆபிரகாமிலிருந்து அந்த மேசியாவின் எதிர்பார்ப்பு வரை இருக்கிற இந்த காரியங்களை மையப்படுத்தி பேசுகிறது தான் மிடில் லெவல். இப்போ அடுத்து பாட்டம் லெவல் நேரட்டிவ்ல தான் நூற்றுக்கணக்கான கதைகள் உண்டு. நூற்றுக்கணக்கான சின்ன 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 கதையெல்லாம் வரும். நியாயாதிபதி புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கும். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மீகா என்கிறவன் வந்து அவன் யெகோவா தேவனுக்கு ஒரு சிலையவே பண்ணிடுவார். மீகான்ற ஒரு இஸ்ரவேலன் வந்து தேவனுக்கு வந்து ஒரு சிலையை பண்ணி அதற்கு ஒரு ஆசாரியனை போட்டு ஆராதனையே நடத்திடுவார். அது தேவன் விரும்புகிறார் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஆராதனையே பண்ணுவார். இந்த ஒரே ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் அந்த கதை வரும். ஆகவே நூற்றுக்கணக்கான கதைகள் இதில் அடங்கும். இதுதான் வந்து பாட்டம் லெவல் நேரட்டிவ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டம் லெவல் நேரட்டிவ் வந்து எப்பொழுதுமே மேலே இருக்கிற மிடில் லெவலுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற டாப் லெவலுக்கும் தொடர்புடையதாய் இருக்கும். நம்ம ஏதாச்சும் பைபிள் ஒரு கதையை படிக்கிறோம். ஒரு கதையை படிச்சுட்டு நம்ம அந்த கதையில் இருக்கிற காரியத்தை எடுத்து அப்படியே நம்ம வந்து கண்ணை மூடி சொல்லிடக்கூடாது. எப்பயுமே ஒரு கதையை படிக்கும் பொழுது அந்த கதை அதுக்கு மேலே இருக்கிற மிடில் லெவல் நேரட்டிவ், இஸ்ரவேலு ஜனங்கள் அங்கே எப்படி இது இணைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கும் மேலே எப்படி தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டம், ஒட்டுமொத்த சால்வேஷன் ஹிஸ்ட்ரி, இதில் எப்படி இந்த கதைகள் வந்து அங்கே சேருகிறது என்பதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு முழு படமும் சரியாக புரியும். எழுத்தாளர் இவைகளை மனதில் வைத்துதான் ஒவ்வொரு நேரட்டிவ், ஒவ்வொரு கதைகளையும் உள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு பார்க்கும் பொழுது அந்த கதையினுடைய சரியான அர்த்தம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ மூச்சை போடுறோம் அப்படின்னா, ஒரு கதை படிக்கும் பொழுது அந்த கதை உண்மையாகவே அந்த எழுத்தாளர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு அதை எழுதியிருக்கிறாங்கல்ல, பைபிளில் இருக்கு. ஆவியானவர் அங்கே என்ன உந்தப்பட்டு சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இந்த 3 லெவல் இருக்குன்றது நமக்கு தெரியணும்.
ஒரு சின்ன கதையை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இது வந்து பாட்டம் லெவல் நேரட்டிவ், இதுக்கு மேலே ஒரு மிடில் லெவல் இருக்குது, இது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொருந்துகிறதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு மேலே டாப் லெவல் தேவனுடைய ஒட்டுமொத்த செய்கைக்கும் இது எப்படி இசைந்து போய் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் நாம் முழு படத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் 5வது அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 39வது வசனத்தில், யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க பழைய ஏற்பாட்டில் நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது அவைகளே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு இப்போ உங்கள்கிட்ட கேள்வியை கேட்குறேன், எந்த லெவல் அவர் சொல்றாரு? 3 லெவல் இருக்குல்ல. ஆண்டவர் இயேசு எந்த லெவலை வந்து அவர் மனசுல வச்சுட்டு இந்த வசனத்தை சொல்றாரு? பாட்டம் லெவலா, இல்லை மிடில் லெவலா, இல்லை டாப் லெவலா? எந்த லெவலை அவர் மனசில் வச்சுட்டு? டாப் லெவல். கரெக்ட். ஆண்டவர் இயேசு அந்த டாப் லெவலை தான் மனசில் வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்ன? இது ஒட்டுமொத்த கதைகளும் எதை நோக்கி பிரயாணிக்கிறது? ஒட்டுமொத்த சரித்திரமும் இந்த வரலாறும் இந்த கதைகளும் எதை நோக்கி பிரயாணித்து வருகிறது? தேவனுடைய வருகை, மேசியாவுடைய வருகை, ஒரு இரட்சகர் தேவை, ரட்சிக்கிறவர் தேவை, அவரை நோக்கி தான் இந்த எல்லா கதைகளும் பிரயாணிக்கிறது. ஆண்டவர் அந்த டாப் லெவலில் இருந்து தான் பேசுகிறார். நீங்க என்ன பைபிள் படிச்சிருக்கீங்க, பழைய ஏற்பாடை படிச்சிருக்கீங்களே, இவைகள் எல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு இந்த டாப் லெவலில் தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு. அதனால வந்து நம்ம வந்து பாட்டம் லெவலில் போய் இயேசுவை தேடக்கூடாது. தாவீது கோலியாத்து கதையை படிச்சுட்டு தாவீது கோலியாத்துக்கு நடுவில் எங்கே இயேசு இருக்கிறார், இயேசு எப்படியாய் அங்கே செயல்படுகிறார் அப்படிலாம் பார்த்துட்டோன்னா நம்ம கற்பனைக்கு ஏகப்பட்ட செய்தி வரும். கோலியாத் வந்து பின்னாடி விழுவில் முன்னாடி விழுந்தாரு, யார் தள்ளி விட்டாரு? இயேசு தள்ளி விட்டாரு அடிச்சு, அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த கடைசி லெவல் நேரட்டிவை குறித்து பேசலை, அவர் அந்த டாப் லெவல் நேரட்டிவை குறித்து பேசுகிறார். ஏன் அப்படின்னா எல்லா கதைகளும் ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்கிறது, அது இயேசுவின் வருகையை குறித்து தான் எல்லா கதைகளும் நகர்கிறது வரலாற்றிலே. அதனால தான் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல இப்படி சொல்லுகிறார். அடுத்தது சீக்கிரமாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். கதைகள் எதெல்லாம் கதைகள் அல்ல, வாட் நேரட்டிவ்ஸ் ஆர் நாட், எப்படி கதைகள் எப்படிப்பட்டது அல்ல அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா இது வந்து இந்த கதைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கதைகள் அந்த ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டதற்காக எழுதப்பட்டது அல்ல. ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டதற்காக எழுதப்பட்டது அல்ல. தாவீது கோலியாத்து கதை நமக்கு ரொம்ப தெரியும். அது வந்து தாவீதையோ இல்லை கோலியாத்தையோ குறித்து சொல்லப்படுவதற்காக எழுதப்பட்டது அல்ல. யோனாவினுடைய கதை நமக்கு தெரியும், அது யோனாவை குறித்து சொல்லப்படுவதற்காக எழுதப்பட்டது அல்ல. ஆபிரகாமோட கதை நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியும், நிறைய கதை இருக்கு, அது ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுவதற்காக எழுதப்பட்டது அல்ல. மாறா யாரை குறித்து சொல்லப்பட்டதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தேவனை குறித்து மாத்திரம்தான். இட் இஸ் ஆல் அபவுட் காட். ஆல் தோஸ் ஸ்டோரிஸ் were written to tell something about God and God alone. தேவனை குறித்து மாத்திரமே சொல்லப்படுவதற்காக தான் இந்த கதைகள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. கதைகள் எல்லாம் தேவ ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறார்கள். God is the chief protagonist அப்படின்னுவாங்க. அதாவது protagonist தான் the main character, the ஹீரோன்னு வச்சுக்கலாமே. God is the hero. தாவீதோட கதையில யார் ஹீரோன்னு கேட்டா தாவீதுன்னு சொல்லுவோம். ஆனா தாவீதோட வாழ்க்கையில கதையில யார் ஹீரோனா காட் தான் ஹீரோ. யோசேப்போட கதையில யார் ஹீரோனா காட் தான் ஹீரோ. ஆபிரகாமோட கதையில யார் ஹீரோன்னு பார்த்தா ஆண்டவர் தான் ஹீரோ. எல்லா ஸ்டோரியிலையும் ஆண்டவர் தான் வந்து அவர் ரியல் ஹீரோவா இருக்கிறாரு, நாட் ஹியூமன் கேரக்டர்ஸ். அதை மனசுல வச்சுக்கணும். நம்ம நிறைய நேரம் இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுவோம். நம்ம ஹீரோவை யாரை பார்த்துருவோம் அப்படின்னா ஆபிரகாமை ஹீரோவா பார்த்துருவோம், ஈசாக்கை ஹீரோவா பார்த்துருவோம், யாக்கோபை ஹீரோவா பார்த்துருவோம். ஆனால் அவங்கெல்லாம் ஹீரோ கிடையாது. ஏன் நான் வர பாயிண்ட்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்து இந்த நேரட்டிவ்ஸ் கிடையாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் ஹியூமன் கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ கிடையாது, கடவுள் தான் ஹீரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய இந்த கதைகள்லாம் ஏதோ ஆலகரிஸ்னால மறைப்பொருளால் நிறைந்திருக்கிற அர்த்தம் கொண்டது கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, பழைய ஏற்பாட்டில் பல கதைகள் இருக்குது, அந்த கதைகளுக்குள்ளே ஏதோ மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது போல், அது ஆழத்தில் போய் அந்த கதைக்குள்ளே ஆழத்துக்குள்ளே போய் அதில் இருக்கிற அர்த்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் பிரயாசப்படுவாங்க.
அதனால தான் வந்து தேவையில்லாத இன்டர்பிரிட்டேஷன், தேவையில்லாத விளக்கங்களை கொடுப்பாங்க. நமக்கு உதாரணமாக பெண் பார்க்க போனது, ஆபிரகாம் வந்து எலியேசரை பெண் பார்க்க அமுச்சு விட்டது, அது யாருக்கு இணைச்சிடுவாங்க? அது இயேசுவுக்கு இணைச்சி பரிசுத்த ஆவியானவர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. எலியேசர் பரிசுத்த ஆவியானவர், அவர் போய் மணவாட்டியாக ரெபேக்காளை தேடி அழைத்து கொண்டு வருகிறார், ஈசாக் என்கிற இயேசுவிற்கு மனம் முடிப்பதற்காய். ஆகவே அந்த கதையே இயேசு, பரிசுத்த ஆவியானவர், சபை, இதற்கெல்லாம் வந்து உள்ள கோடிட்டு நிரப்பிடுவாங்க. அப்படி வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு கதைகள் எல்லாம் இப்படி ஹிடன் மீனிங்ஸை உள்ள வச்சது கிடையாது. they do not answer all possible question we may have. இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கதைகளும் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே கொடுக்காது. யோனா கதையை பாருங்களேன். யோனா கதை எப்படி முடியுது? யோனா கதை அப்ரப்டாக அப்படியே முடிஞ்சிடும். யோனா எப்படி கதை முடியுது? அவர் சூறைச்செடியின் கீழே இருந்துட்டு தேவன்கிட்ட வந்து அபயம் விடுறாரு, தேவன்கிட்ட கேட்குறாரு. தேவன் வந்து நான் அந்த ஜனங்களுக்காய் பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு முடிஞ்சிருச்சு. புக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? யோனா மனம் திரும்பினாரா, திரும்பலையா, திரும்பவும் அவர் பட்டணத்துக்கு போனாரா, இல்லை நினிவேலே இருந்தாரா? எதுவுமே அங்கே கிடையாது. அதனால எப்பயுமே அந்த கதைகளுக்கு ஒரு லிமிட்டடான ஃபோக்கஸ் தான் கொடுப்பாங்க. அந்த கதைக்கு ஒரு லிமிட்டடான ஃபோக்கஸ் தான் இருக்கும். அந்த எழுத்தாளர் வந்து லிமிட்டடாக தான் இன்ஃபர்மேஷன் அந்த கதைக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் எதிர்பார்க்குற எல்லா காரியங்களும் உள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யோனாக்கு என்ன ஆச்சு? யோனா கடைசியில் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினாரா இல்லையா, அவர் வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்லாம் தெரியாது நமக்கு. எழுத்தாளருக்கு அது அவசியம் இல்லை. அவர் வேற ஒரு காரியத்தை அங்கே யோனா வாழ்க்கை மூலமாக அந்த இடத்துல சொல்ல வராரு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே நாம் கேட்குற கேள்விகளுக்கு அந்த கதையில் பதில் இல்லாமல் இருக்கலாம், அதில் தவறு அல்ல. அதனால் நம்ம எல்லா கேள்விகளுக்கும் அந்த கதையில் பதில் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதை மனசில் நம்ம வச்சுக்கணும். மூணாவது வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த பழைய ஏற்பாடு இந்த கதைகள் எல்லாம் இன்டைரக்டாக நமக்கு வந்து பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். டைரக்டாக சொல்லிக் கொடுக்கறத விட நிறைய நேரங்களில் இந்த கதைகள் இன்டைரக்டாக தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வெளிப்பாடுகளை சொல்லிக் கொடுக்கும். உதாரணமாக வந்து நம்ம தாவீது பத்சேபால் இவங்க 2 பேத்துக்கு நடந்த ஒரு பிரச்சனை, இந்த விபச்சாரம். தாவீது வந்து விபச்சாரத்தில் அவர் வந்து ஈடுபட்டதுனால அவருக்கு பல காரியங்கள் நடந்துச்சு, நமக்கு தெரியும். இந்த காரியத்தில் அந்த எழுத்தாளர் இன்டைரக்டாக அங்கே ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு வரார். டைரக்டாக வந்து எங்கேயுமே சொல்லலை, தாவீது விபச்சாரம் செய்தது தவறு, வாட் டேவிட் டிட் இஸ் ராங் அப்படின்லாம் டைரக்டாக சொல்லலை. தாவீது பத்சேபாலோட விபச்சாரம் பண்ணிடுது தவறு அப்படின்னு எழுத்தாளர் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அது வந்து கதை மாதிரி விட்டு சொல்லிட்டே போயிடுவார். அவர் வந்து விபச்சாரம் பண்ணார், இந்த பண்ணார், அது பண்ணார், இவர் நாத்தான் வந்தார், வந்து அவருக்கு விரோதமாக பேசினார் அப்படின்னு போயிடும். எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, ஐயோ தாவீது பண்ணது சரியா தப்பான்னு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய கதைகளில் இன்டைரக்டாக தேவனுடைய சத்தியங்களை வெளிப்படுத்துவாங்க. எப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் தெளிவாக இருக்குது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஸோ எழுத்தாளருக்கு வந்து என்ன நினைப்புனா, உங்களுக்கு அதெல்லாம் ஏற்கனவே தெரியும், விபச்சாரம் செய்வது பாவம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் இந்த கதையை உள்ளே கொண்டு வந்து தாவீது விபச்சாரம் செய்திருக்கிறான் அப்படின்ற கதையை உள்ளே கொண்டு வந்துட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விபச்சாரம் என்பது பாவம். இப்போ தாவீது வந்து ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு நமக்கு அதை அப்படி புரிஞ்சுக்கணும். டைரக்டாக அங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க அவன் பண்ணது சரி தவறுன்னு. மாறாய் தேவனுடைய சத்தியம் வேறு ஒரு இடத்துல எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கட்டளையில் ஒரு கட்டளை இருக்குது. இங்கே வந்து தாவீதோட கதையில் பார்த்தா விபச்சாரம் செய்தது தவறுன்னு இருக்காது, அவன் விபச்சாரம் செய்தான்னு இருக்கும். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஓகே விபச்சாரம் செய்தது தவறு, ஏன்னா வேற ஒரு இடத்துல தேவனுடைய கட்டளை அங்கே தெளிவாக இருக்குது. அதனால நம்ம இங்கே அதை கட்டளையை எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்து தாவீது செய்தது தவறு. இப்போ அந்த ஆக்கியோன் என்ன அங்கே சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கணும். ஆக்கியோன் என்ன சொல்ல வராரு, எழுத்தாளர் என்ன சொல்ல வராருன்னா, அவன் செய்த விபச்சாரத்தினாலே, அவன் அந்த பத்சேபாளுக்கு இடத்தில் நடந்த முறை, அந்த கேடான முறையினாலே அவனுடைய வாழ்க்கையில் அநேக துயரங்களை அவன் சந்தித்தான். அதுக்கப்புறம் தான் அவன் லைஃப்பில் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. வசனத்தை படித்து பார்த்தா பயந்துருவோம். இனிமேல் உன்னுடைய வீட்டிலிருந்து அந்த வெப்பன் வந்து நீங்காது, ஆயுதங்கள் வந்து நீங்காது, யாராவது ஒரு பட்டயத்தினால மரித்து கொண்டு தான் இருப்பான் என்கிற பெரிய தண்டனைக்கு உட்பட்டான். அதனால அது எப்படி சொல்லலாம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரி, அந்த கருத்து எப்படி கொண்டு வரலான்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரி,
தாவீது செய்த அந்த விபச்சாரத்தினாலே அவன் இவ்வளவாய் அவன் விளைவுகளை அவன் சந்தித்தான். ஆதலால் நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடாதிருங்கள். நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் அநேக விளைவுகளை, உங்களுடைய தொழிலிலே அநேக விளைவுகளை சந்திப்பீர்கள். அவன் ராஜ்ய பாரத்திலே அவன் ராஜாவாக இருந்து செயல்பட்ட அந்த ராஜ்ய பாரத்திற்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. வீட்டிலையும் பிரச்சனை, அவனுடைய வேலையிலும் பிரச்சனை. அதே போல நாமும் விபச்சாரத்தில் எப்படியா ஈடுபடுவோம் என்றால் நம்முடைய வீடுகளும் சீரழிந்து போகும், நம்முடைய உறவுகளும் அது அழிந்து போகிறதற்கு அது தப்பிக்கொள்ளாது. ஆகவே இப்போதான் புரிஞ்சுக்கணும். இப்படி தான் அந்த கதையில் இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டு இந்த கதைகள் எல்லாம் டைரக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்டைரக்டாக அதனுடைய மீனிங், தேவனுடைய காரியங்கள், சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதை மனசில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நேரட்டிவ்லேயும் ஒரு மாரல் ஸ்டோரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் தாவீது பத்சேபாள் இந்த காரியத்தில் ஒரு மாரல் ஸ்டோரி நான் சொன்னோம். அடல்ட்ரியோட விளைவுகள், த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரின்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்லா குட்டி குட்டி கதைகள்லையும் இருந்து நம்ம மாரல் ஸ்டோரி எடுக்கக்கூடாது. எல்லா குட்டி குட்டி காரியத்தில் இருந்து மாரல் ஸ்டோரி நம்ம தேடக்கூடாது. இப்போ உதாரணமாக ஆபிரகாம் இஸ்மவேலை துரத்தி விட்டுட்டார், அது ஒரு கதை. சாராள் சொல்கிறாங்க, சாராளோட வார்த்தைக்கு கேட்டு அவன் இஸ்மவேலை துரத்தி விட்டுட்டான். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போனான் ஆபிரகாம். இதை எடுத்துட்டு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மாரல் நெறிமுறைகள் இருக்கான்னு நம்ம தேடக்கூடாது. மாறாய் சின்ன சின்ன கதைகள் எல்லாம் அடுத்த லெவல், மிடில் லெவலுக்கோ இல்லை டாப் லெவலுக்கோ உதவி செய்யக்கூடிய கதைகளாய் அது அமைந்திருக்கும். ஆகவே நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அதனுடைய காரியங்களை நம்ம பார்க்கணும். குட்டி குட்டி கதையை எடுத்துகிட்டு அதில் என்ன மாரல் இருக்குது, அது வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துன்றதை பார்க்க வேண்டாம். இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம முடிக்கும் போது யோசேப்பு என்கிற ஒரு கதையை தான் நம்ம பேச போகிறோம், டிஸ்கஷன் பண்ண போகிறோம். யோசேப்பு என்கிற கதையை எடுத்து தான் நம்ம அதை எப்படி படிக்க போகிறோம், எப்படி புரிந்து கொள்ள போகிறோம் என்பதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா யோசேப்பினுடைய காரியத்தை நம்ம பேசும் பொழுது நமக்கு நல்ல விளங்கும். யோசேப்பினுடைய காரியங்களை இப்படி தான் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வரேன் யோசேப்புக்கு முடியும் போது. ஆகவே கடைசியாக அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரின்சிபல்ஸ் ஃபார் இன்டர்பிரட்டிங் நேரட்டிவ்ஸ், சில பிரின்சிபல்ஸ் இருக்கிறது. எதெல்லாம் நேரட்டிவ் அல்ல என்பதை பார்த்தோம். இப்பொழுது பிரின்சிபல்ஸ், சில வழிமுறைகள், பிரின்சிபல்ஸ் இருக்கிறது. எப்படி இந்த கதைகளை நம்ம விளக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சில பிரின்சிபல்ஸை நான் வேகமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். எப்போயுமே இந்த கதைகள் யூஸ்வலாக ஒரு டைரக்டாக ஒரு டாக்ட்ரினை டீச் பண்ணாது. டைரக்டாக ஒரு டாக்ட்ரினை எங்கேயுமே டீச் பண்ணாது. அது இன்டைரக்டாக தான் அதனுடைய தேவனுடைய சத்தியங்களை வெளிப்படுத்தும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் டைரக்டாக சொல்லலைனாலும் வேற ஒரு இடத்துல டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கும். வேற ஒரு இடத்துல டைரக்டாக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதை இந்த கதைகளில் இன்டைரக்டாக கொண்டு அந்த கதையை அவங்க வர்ணனை பண்ணி கதையை சொல்லுவாங்க. வேற ஒரு இடத்துல தெளிவாக ஆண்டவர் சத்தியத்தை பேசியிருப்பார். லேவியராகம்லாம் எடுத்தால் தேவனுடைய கட்டளைகள், ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்குது. அங்கே தெளிவாக டைரக்டாக ஆண்டவருடைய கட்டளைகள் இருக்கும். இப்போ கதைன்னு வரும்பொழுது, இப்போ நம்ம யூதா அவருடைய கதையை படிக்கும் பொழுது அதில் இன்டைரக்டான கதைகள், இன்டைரக்டாக அந்த எழுத்தாளர் அவனுடைய வாழ்க்கையை எழுதியிருப்பார். அதில் நிறைய காரியங்கள் இன்டைரக்டாக நமக்கு விளங்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நேரட்டிவ் என்ன நடந்துச்சு, சரித்திரத்தில் என்ன நடந்துச்சு அதை தான் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. மாறாய் எப்படியெல்லாம் நடந்திருக்கலாம், நாட் நெசசரிலி வாட் ஷுட் ஹவ் ஹேப்பன் ஆர் வாட் ஆட் டு ஹேப்பன் எவ்ரி டைம், அப்படிலாம் கிடையாது. இப்படிலாம் நடந்திருக்கலாம், எழுத்தாளர் இந்த கதை இப்படிலாம் முடிஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் எழுதலை. அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதிட்டார். அது சரியாக போச்சோ தப்பாக போச்சோ அதை அப்படியே எழுதிட்டார். ஆபிரகாம் மனைவியே அவன் பயந்துக்கிட்டு, உயிருக்கு பயந்துக்கிட்டு என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மாரலி ராங். இது நெறிமுறைகளுக்கு தப்பான ஒரு நெறிமுறை. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் அவன் எப்பயுமே சொல்ல மாட்டான், இது என் மனைவி அல்ல. அது பாருங்க, அவன் சொன்னதுனால என்ன விளைவாயிடுச்சு, தூக்கிட்டு போயாச்சு. மனைவியே தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம தலைவர்கிட்ட இருந்து. ஆகவே நிறைய நேரத்தில் இது ஒரு ஒரு நம்ம நினச்ச ஆபிரகாமுக்கு, நம்ம ஆபிரகாம் எப்படியே நினச்சிருக்கோம், ஆனால் பார்த்தா நிறைய தவறுகள் ஆபிரகாம் பண்ணியிருக்கிறாரு வாழ்க்கையில். அது சொல்ல முடியாத சில காரியங்கள்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் எழுத்தாளர்கள் அதை விடலை, அப்படியே நடந்ததை உள்ளே கொண்டு எழுதிட்டாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க செய்த தவறுகள் முதல் கொண்டு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய நேரம் வாட் பீப்புள் டூ இன் நேரட்டிவ் இஸ் நாட் நெசசரிலி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். நிறைய நேரம் இந்த கதைகளை படிக்கும் பொழுது
அவங்க பண்ண நல்ல காரியங்களை விட கெட்ட காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது கதைகளில். அவங்க பண்ண கெட்ட காரியம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம இஸ்ரவேல் யார்? யாக்கோபு. யாக்கோபு பண்ணாத கெட்ட காரியமா? யாக்கோபு பண்ண ஏகப்பட்ட கெட்ட காரியங்கள் உள்ளே இருக்குது. நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு கதையும் எடுத்து படிக்கும் பொழுது அவங்க பண்ண ஏகப்பட்ட தீமையான காரியங்கள் நிறையா இருக்குது. தாவீது சொல்லவே வேண்டாம். யாக்கோபு ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலை உள்ள பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அவங்கவுங்க பண்ண நிறைய கெட்ட காரியங்கள். யூதா சொல்லவே வேண்டாம். இப்படி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் பண்ண காரியங்கள் சொல்ல முடியாதது, நிறைய கெட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஹோலி பைபிள் நம்ம சொல்கிறோம், அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன் ஹோலி பைபிள் சொல்கிறோன்னு. ஆனால் எழுத்தாளர் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க கதையை. நிறைய நேரம் அவங்க நல்லதுன்னு நினச்சிட்டு, நம்ம யோசேப்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் நம்ம ஆள் உண்மையிலேயே உள்ளே எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. ஆகவே நிறைய நேரம் அவங்க ஒரு குட் எக்ஸாம்பிளாக பைபிள் ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணலை, அவங்க உள்ளதை அப்படியே எடுத்து காமிச்சிருச்சு. நிறைய நேரம் கெட்ட காரியங்கள், கெட்ட சைடு நிறைய வெளியே வருது. ஆகவே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, we are not always told at the end of the narrative whether what happened was good or bad. நாம தான் ஜட்ஜ் பண்ணணும். ஒரு கதை சொல்லி முடிச்சோன்னே இது நன்மையா தீமையா அப்படின்லாம் சரியா தப்பான்னு சொல்லாது, அது நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அது ஒரு சின்ன ஒரு அதிகாரம் தான். அதில் ஒரே ஒரு குட்டி கதை, அழகான ஒரு கதை இருக்கும். அதில் மீகா அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவங்க அம்மா கிட்ட வெள்ளியை கொண்டு வாங்கிட்டு வெள்ளியை வச்சு ஒரு சிலை செய்வார். சிலை செஞ்சு யாருக்கு சிலை? பாகாலுக்கு, அவங்களுக்கெல்லாம் கிடையாது, யெகோவா தேவனுக்கே ஒரு சிலை. யெகோவா தேவனுக்கே ஒரு சிலையை செஞ்சு இதுதான் யெகோவா தேவன்னு அவர் வீட்டில் வச்சுட்டு, இப்போ அதுக்கு யார் வேணும்? ஒரு வேதபாரகர் வேணும், ஒரு ப்ரீஸ்ட் வேணும். அதுக்கு ஒரு லேவியனை கூப்பிட்டு வச்சு சம்பளம் கொடுத்து, நீ இந்த ஆலயத்திற்கு லேவியனாக இருந்து ஆராதனை செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பாஸ்டராக உள்ளே கொண்டு மாதம் மாதம் சம்பளம், வருட சம்பளம் கொடுத்து அவனை ப்ரீஸ்டாகவே அப்பாயின்ட் பண்ணிடுவார். கடைசியில் முடியும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அவரை ஆராதிப்பதற்கு அப்படின்னு முடிஞ்சிடும் அந்த கதையை. இதை படிச்சிங்கன்னா நமக்கு மண்டை குழம்பிடும். என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு, இது என்ன சரியா தப்பா, அதை குறித்து எதுவுமே சொல்லியிருக்காதாங்க. அதனால் இந்த கதைகள் நாம தான் ஜட்ஜ் பண்ணணும். எப்படி ஜட்ஜ் பண்ணணும்? உன் தேவனாகிய கர்த்தருக்கு யாதொரு சொரூபத்திலும் விக்கிரகங்களை செய்யாதேன்னு தெளிவாக ஒரு கட்டளை இருக்கு. இங்கே மீகா செஞ்சது என்ன? சின்சியரான ஆள் தான், ஆனால் பட் ராங். சின்சியர் பட் ராங். நிறைய பேருக்கு பொருந்தும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் சின்சியராக இருப்போம், ஆனால் தப்பான காரியங்களை பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு சின்சியரான ஆள் தான், ஆனால் பண்ணுற காரியங்கள் தவறான புரிதலினாலே தவறான காரியம். அதுதான் மீகா பண்ணார். செய்யக்கூடாத அந்த விக்கிரகங்கள் வைக்கக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு கட்டளையே. அதையே நம்பால் அந்த ஃபஸ்ட்டு 2வது கட்டளை அதையே நம்பாலும் மீறி சிலையை வச்சிடுறாரு. ஆகவே நிறைய நேரம் கதைகள் சரியா தப்பான்னு சொல்லாது, அதை நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும். ஆகவே அடுத்தது நிறைய கதைகள் ஒரு செலக்டிவான கதைகள் தான். நடந்த எல்லா சரித்திரத்தையும் உள்ளே கொண்டு வரல, நடந்தது எல்லாத்தையும் கொண்டு எழுதலை. மாறாய், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அந்த எழுத்தாளர் அவர் சொல்ல வர ஒரு இறையியல் கருத்தை கொண்டு வருவதற்கு அவருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த சம்பவங்களை தான் உள்ளே கொண்டு வச்சிருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனால் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வைக்கல. மாறாய், அவருக்கு என்ன ஆவியானவர் உந்துறாரோ, ஆவியானவர் உந்துதலினால் அவர் என்ன ஒரு தியாலஜி அங்கே கொண்டு வருகிறாரோ அதற்கு தேவைப்படுகிற கதைகளை தான் உள்ளே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் யோவான் எடுத்து வாசிப்போம். 21வது அதிகாரம் 25வது வசனத்திலே, யோவான் 21, 25வது வசனத்திலே, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கு, இயேசு செய்த அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கு, எழுதுனா புஸ்தகங்கள் கொள்ளாது. ஆனால் யோவானில் பாருங்க, இயேசு செய்த அற்புதங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எண்ணிரலாம், விரல் விட்டு எண்ணிரலாம். இயேசு செய்த முதல் அற்புதம், 2வது அற்புதம், 3வது அற்புதம், 4, 5, 6, 7, 8 அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்பலாம் போகாது. 25, 26, 27, 28, 29வது அற்புதம் அப்படிலாம் போகாது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள அற்புதத்தை தான் யோவான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காரு கடைசியா? இயேசு செய்த அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனால் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, வேதத்தில் எல்லா காரியங்களும் உள்ள கதைகளாக சொல்லப்படலை. அந்த எழுத்தாளருக்கு என்ன கதை தேவைப்படுதோ அதை தான் உள்ள
வச்சிருக்கிறாங்க. உதாரணமாக நம்ம இதை எடுத்துக்கலாமே. நம்ம இயேசு பிறப்பின் போது யார் வராங்க? சாஸ்திரிகள் வராங்க. அவ்வளோதான். அந்த சாஸ்திரிகள் எங்கேருந்து யார், அவங்களுக்கு எப்படி செய்தி போச்சு, அவங்க எப்படி தெரிந்து கொண்டாங்க இப்படி ஒரு நட்சத்திரம் வரும், அந்த நட்சத்திரத்தை வந்தால் நீ போய் பார்க்கணும் அப்படின்னு யார் அவங்களுக்கு சொன்னது, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்லாம் அங்கே எழுத்தாளர் கவலை கிடையாது. அவர் சொல்லலை. அவருக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா அந்த கதைக்கு தேவையில்லை. அவர் சொல்ல வர ஒரு கருத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படலை. இப்போ உதாரணமாக ஆண்டவர் வந்து ஆதியாகமத்திலே போகலாமே. ஆதியாகமத்தில் போனீங்க அப்படின்னா இப்போ ஏவாள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் நடுவில் நடந்த சம்பவங்கள் தான். இப்போ ஏவாள் வந்து அந்த விருட்சத்தை சாப்பிட்டுட்டாங்க, ஆதாமும் சாப்பிட்றாங்க. இந்த சர்ப்பம் வந்து அவங்கள வஞ்சித்துருச்சு. அவ்வளோதான். சர்ப்பம் எப்படி வந்து வஞ்சித்துச்சு, எப்படி பேசிச்சு, அந்த சர்ப்பம் வந்து நடக்குமா, இல்லைன்னா மரத்தில் ஊறுமா, இல்லை அதுக்கு 2 கால் இருந்துச்சா, இல்லை கால் இல்லை 4 கால் இருந்துச்சா, அது எப்படி வந்து பேசிச்சு, உரையாடிச்சு, அந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே எழுத்தாளர் ஒரு இறையியல் கருத்தை கொண்டு வராரு. அதற்கு இது தேவைப்பட்டுச்சுன்னு வச்சிடுறாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அங்கே சொல்லலை எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார், வானத்தையும் பூமியும் எப்படி சிருஷ்டித்தார்லாம் சொல்லலை. அது தேவையும் கிடையாது. ஏன் அப்படின்னா பைபிள் வந்து ஹிஸ்ட்ரி புக்கு கிடையாது. பைபிள் வந்து ஹிஸ்ட்ரி புக்காக இருந்திருந்தா ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கலாம், பிக் பேங், ஒரு பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, அந்த வெடிப்பின் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்னு ஏதாவது கதையை சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லி முடிச்சார் ஒரே வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்படி சிருஷ்டித்தார், எதை கொண்டு சிருஷ்டித்தார், அது எந்த காலத்தில் சிருஷ்டித்தார், எதுவுமே கிடையாது. கவலை கிடையாது எழுத்தாளருக்கு. அதனால் நம்ம போட்டு மண்டையை பிச்சுக்க வேண்டாம். எப்படி ஆண்டவர் உண்டு பண்ணியிருப்பார், பிக் பேங்னால உண்டு பண்ணியிருப்பாரா, இல்லைனா எப்படியா எந்த மாதிரி முறையிலே இந்த உலகம் உண்டாயிருக்கும், அப்படிலாம் நம்ம போட்டு மண்டையை குழப்பிக்க வேண்டாம். ஆகவே வந்து நீங்கள் கேட்கலாம்னா, டே 1 ஆண்டவர் இது செஞ்சார், டே 2 இது செஞ்சார், டே 3 இப்படிலாம் உருவாக்குனாரு அப்படின்னு கேட்டால் அது வேற ஒரு சப்ஜெக்ட். அது வந்து இறையியல், ஒரு தியாலஜியை தான் அந்த இடத்துல கொண்டு வராரு எழுத்தாளர். அது ஆதியாகமத்தை நம்ம வர கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போ வந்து அதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்ப்போம். ஆகவே கடைசியாக, narratives are not written to answer all our theological question. நம்முடைய எல்லா இறையியல் கேள்விகளுக்கும் பதில் அந்த கதைகளிலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அநேக நேரம் நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் உள்ள பதில் இருக்குமா அப்படின்னா பதில் இல்லாமல் கூட போகலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், நம்ம நிறைய நேரம் என்ன கேள்வி கேட்போம், இயேசு வந்து எந்த வயசில் ஊழியத்துக்கு வந்தார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், கேட்போம். இயேசு 30 வயசில் வந்தார்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் எங்கேயுமே அப்படி கிடையாது. எங்கே நம்ம பைபிளில் இருக்குது இயேசு 30வது வயதிலே ஊழியத்திற்கு வந்தாருன்னு வசனம் எங்கேயுமே கிடையாது. இயேசு 30வது வயதிலே ஊழியத்துக்கு வந்தாருன்னு எங்கேயுமே கிடையாது. அது வந்து ஏன்னா எழுத்தாளர்களுக்கு அது அவசியம் கிடையாது. இயேசு எவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணார், எழுத்தாளர் எங்கேயும் எழுதலை. இயேசு வந்து 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணார் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது வசனம். நம்ம வந்து யோவானில் கிடைக்கிற சில க்ளூஸை வச்சு அந்த க்ளூஸ், ஏன்னா அந்த தேவாலயத்தின் அந்த பண்டிகைக்கு இயேசுவானவர் 3 முறை போயிருப்பார், அதை வச்சு 3 வருஷம் அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம வந்து சொல்லுவோம். அது எந்த அளவு சரின்னு கூட தெரியாது. ஆகவே இயேசு 3 வருஷம் ஊழியம் பார்த்தாரா, 4 வருஷம் ஊழியம் பார்த்தாரா, இல்லை 30 வயசில் ஊழியத்துக்கு வந்தாரா, எதுவுமே தெரியாது. அதில் போட்டு நம்ம மண்டையை குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா நான் 30 வயசு வரும்போது நான் அப்படிலாம் நினச்சேன், ஓ இயேசு இந்த வயசில் தான் ஊழியத்துக்கு வந்தார், நம்மளும் இந்த வயசு ஊழியத்துக்குலாம் போகலாம் அப்படின்லாம் நினச்சது உண்டு. ஆனால் வந்து எழுத்தாளருக்கு அதை குறித்து கவலை கிடையாது. இயேசு எந்த வயசில் வந்தார், எந்த வயசு வரைக்கும் ஊழியம் பண்ணாருன்ற காரியம்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி பல காரியங்கள், உதாரணங்கள் நான் அடுக்கிக்கொண்டே போகலாம் பைபிளில். அதனால் நம்முடைய எல்லா இறையியல் கேள்விகளுக்கும் அந்த கதைகளில் பதில் இருக்குமானா இருக்க அவசியம் கிடையாது. ஏன்னா தேவன் அதை பெருசாக அவருக்கு அங்கே கொண்டு வரணும்னு விருப்பமும் இல்லை. அவர் வேற ஒரு காரியத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதை தான் நம்ம வந்து என்னன்னு படித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் உள்ள பதில் இருக்காது. இந்த ஃபைனல் அனாலிசிஸ், God is the hero of all biblical narratives, அதோட முடிச்சுப்போம் இந்த பிரின்சிபல்ஸை. God is the hero, சுப்ரீம் ஹீரோ அவர் தான். படத்தினுடைய கதாநாயகன் ஆண்டவர் தான். அதை நம்ம மனசில், இந்த பிரின்சிபலை மனசில் நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த பிரின்சிபல்ஸோட நம்ம வந்து ஒரு கதையை நம்ம வந்து அணுக போகிறோம். நம்ம யோசேப்பு கதையை அணுக போகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், யோசேப்பு கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? வாட் ஜோசப் ஸ்டோரி டெல்ஸ் அஸ்?
யோசேப்பினுடைய இந்த கதை தான். ஆதியாகமம் 37, அதுக்கப்புறம் 39லேருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் இந்த கதைகள், யோசேப்பினுடைய கதைகள் இருக்குது. ஆகவே இந்த யோசேப்பினுடைய கதைகள் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? உங்கள்கிட்டே நான் கேட்குறேன், ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நான் கேட்குறேன். சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், யோசேப்பினுடைய கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன சொல்ல வருகிறது அந்த கதை? யோசேப்போடு தேவன் இருந்தார், ம் அதனால அவன் செய்கிற எல்லா காரியமும் ஜெயமாக ம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அவன் பரிசுத்தமாக இருந்தான், ம் அவனை தேவன் உயர்த்தினார். மன்னிக்கிற குணமும் யோசேப்புக்கு இருந்துச்சு, அதனால தேவன் அவனோடு இருந்தார். இப்போ சிஸ்டர் சொல்லியிருக்கிறது வந்து யோசேப்போடு தேவன் இருந்தார், அதனால் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவன் பண்ணுற பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் மேன். ரெண்டாவது, அவன் மன்னிக்கிற சுவாபம். ஹி ஹேட் அ ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். அவன் மன்னிக்கிற சுவாபம். அதனால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயம் வேண்டும். அதனால தான் அந்த கதை அங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் யோசேப்பினுடைய கதை நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்துட்டாரு, அந்த தரிசனத்தை கடைசியில் அவர் நிறைவேற்றி முடிச்சிடுறாரு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் கொடுத்துருப்பார் என்றால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். இதை வச்சு செய்தியே நம்ம எடுத்துடலாம். கரெக்டு தானே? நல்ல ஒரு பாயிண்ட் தான் இது. ஆகவே இப்போ வந்து பிரதர் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க படிக்கும் பொழுது இதுதான் தேவன் அங்கே சொல்லுகிறார், ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். அவனோட எல்லா காரியமும் அவன் நன்மைக்கு ஏதுவாய் முடிந்தது. கடவுள் அவங்க கூட இருந்தால் எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். ஸோ நம்ம வந்து பாருங்கள், நம்ம மாரல் எடுக்கிறோம், இந்த நெறிமுறைகளை அந்த கதையிலேருந்து நம்ம படித்து புரிந்து கொள்ளுகிறோம். சிஸ்டர் நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓடுறது. நம்ம வந்து எல்லா யூத் மீட்டிங்லேயும் இந்த ஸ்டோரி இல்லாமல் இருக்காது. போத்திபார் வீட்டில் நடந்த ஸ்டோரி இல்லாமல் யூத் மீட்டிங்கே இருக்காது. அவன் எப்படி அந்த பாவத்துக்கு விலகி ஓடினானோ அதே போல் நாமும் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். பரிசுத்தம், அதை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார் அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். சிஸ்டர் நீங்கள் எப்படி? ஓகே, ஆண்டவர் இஸ் அ ப்ரேயர்ஃபுல் மேன் அப்படின்ற மாதிரி ரீதியில் சொல்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி காரியங்கள் வந்து நன்மைக்கு ஏதுவாய் அவனுக்கு முடிந்தது அப்படின்றாங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணால் காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். சிஸ்டர் நீங்கள் லாஸ்ட் எப்படி? ஆண்டவரோட நெருங்கி பழகின ஒரு மனிதன் அப்படின்னு வந்து சிஸ்டர் சொல்கிறாங்க. கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அதனால் அவன் நெருக்கி பழகினான். ஆகவே நாமும் நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஒரு பழகிற ஒரு ஒரு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா யார் மையமாக இருந்தா? யோசேப்பு தான் மையமாக இருக்காரு. ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் படித்த பிரின்சிபல்ஸ் என்ன? ஹியூமன் கேரக்டர் மையம் கிடையாது. ஈவன் தான் யோசேப்பு தான் அங்கே மெயின் கேரக்டர் இருந்தாலும் அங்கே எழுத்தாளர் யோசேப்பை மையப்படுத்தி பேசவில்லை. மாறா எழுத்தாளர் யாரை திரும்ப மையப்படுத்தி பேசுகிறாரு? தேவனை தான் மையப்படுத்தி பேசுகிறார். ஏன் அப்படின்னா நம்ம 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 39வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள், எஜமான் கண்டு கொண்டார். அதுக்கப்புறம் யோவான் அதே ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடே இருந்து சிறைச்சாலையிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். அதுக்கப்புறம் 39:23 கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் செய்தவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அது மாத்திரம் அல்ல, எழுத்தாளர் பாருங்க, இந்த எழுத்தாளர் வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு? கடைசியில் வந்து யோசேப்பு வாயிலிருந்தே வருது. 50வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவ்வளவுதான். ஆரம்பிச்சது தேவன், முடிகிறதும் தேவன். தேவன் யோசேப்போட இருந்தார், கடைசியில் தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்றினார். த சீஃப் ப்ரோட்டகனிஸ்ட், த மெயின் ஹீரோ இஸ் காட். இதுலேருந்து நம்ம யாரை நம்ம லெசனாக எடுத்து படிக்க போகிறோம்? யோசேப்பை நீங்கள் லெசனாக மாரல் ஸ்டோரியாக எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நிறைய நேரம் நெகட்டிவாக தான் போகும். ஏன் அப்படின்னா ஜோசப் வந்து ஒரு செல்ஃப் சென்டர்ட் மேனாக தான் இருந்தார்.
பார்த்தீங்க அப்படின்னா 39வது அதிகாரத்தில் அவர் அந்த சரித்திரம் ஆரம்பிக்கிற அந்த அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு செல்ஃப் சென்டர்ட் மேன், செல்ஃப் சென்டர்ட் வாலிபன். அவனை பற்றி மட்டும்தான் நினைப்பான். அவன் அண்ணனை பற்றியோ தம்பியை பற்றி அண்ணன்களை பற்றியோ அவங்க அம்மா அப்பாவை பற்றியோ நினைக்க மாட்டான். அவனை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தான். அவங்க அப்பாவை பாருங்க, அப்பா கொஞ்சம் ஃபேவரிட்டிசம். நம்ம யார்? யாக்கோபு வந்து ஃபேவரிட்டிசம். ஏன்னா யோசேப்பு வந்து இந்த வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யோசேப்பு கடைசி அவன் பிறந்திருக்கிறதுனால அவன் மேலே அதிக ஆசை வச்சு விருப்பம் வச்சு அழகான ஒரு அதிக நிறைய வண்ணங்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆடையை உண்டு பண்ணி ஃபேவரிட்டிசம். நம்மால் எல்லாத்தையும் ஈக்குவலாக நேசிக்கல நம்மால், இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அன்பு, ஒரு ஃபேவரிட்டிசம் நம்ம யாக்கோபு. இவரும் பார்த்துங்க உங்கள் யோசேப்பும் அவன் அங்கே அண்ணன்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் உயர்த்த போகிறார், எனக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை காண்பிக்கிறார், உங்கள் எல்லாத்துக்கும் மேலாக இருப்பேன் அப்படின்னு அவனை மையப்படுத்தி கொஞ்சம் பேசுகிற ஒரு ஆளாய், செல்ஃப் சென்டர்ட் மேனாக அந்த இடத்துல அறியப்படுகிறார் யோசேப்பு. பல நேரங்களில் யோசேப்பு பிரச்சனைக்குள்ளே தான் போய் சிக்கிப்பான். யோசேப்பு சிக்காத பிரச்சனையே கிடையாது. எங்கெல்லாம் போகிறானோ எல்லா இடத்துலையும் பிரச்சனையில் சிக்கிப்பான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் தப்பித்தான். யோசேப்பு சக்ஸஸாக மாறினது எதனால? அவனுடைய திறமையினாலோ இல்லது அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டது எதனால? அவனுடைய வில் பவர்னாலேயோ கிடையாது. கர்த்தர் அவனோட இருந்தார். அதனால அவர் எல்லா இடங்கள்ல இருந்து அவனை பாதுகாத்து உயர்த்தி கொண்டு வந்தார் ஆண்டவர். அதனால தான் எதனால் ஆண்டவர் இப்படி பண்ணார் அப்படின்னா, இப்போ தான் நம்ம வந்து மிடில் லெவலை நம்ம அப்ரோச் பண்ணணும், டாப் லெவல் அப்ரோச் பண்ணணும். வெகு ஜனங்களை காப்பாற்றும்படியாய் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் வந்து எதனால இந்த யோசேப்பினுடைய சம்பவங்கள் கதை இங்கே இருக்கு அப்படின்னா, எதுக்காக அந்த ஆக்கியோன் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, தேவன் வந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ஒரு தேசத்தை தேவன் உண்டு பண்ண வேண்டும். அது எங்கே தான் உண்டாச்சு? இஸ்ரவேல் என்கிற பெரிய தேசம் எங்கே தான் உண்டாச்சு? எகிப்தில் தான் உண்டாச்சு. தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணார்ல, உன்னுடைய சந்ததியை வந்து வானத்து நட்சத்திரத்தை போல ஆக்குவேன். அது எங்கே தான் ஆண்டவர் பண்ணுறாரு, உண்டு பண்ணுறாரு? அது எகிப்தில் தான் ஆண்டவர் உண்டு பண்ணுறார். ஏன்னா எகிப்து தான் ஃப்ளரிஷாக இருந்துச்சு அந்த நேரத்தில். எகிப்து செழிப்பாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் செழிப்பான இடத்தில் தான் உருவாக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் வந்து நம்ம ஆளை யாரை, யோசேப்பை எகிப்துக்கு அழைத்துட்டு போகிறதுக்கு எல்லா கதையும் நகருது. யோசேப்பு வந்து எகிப்திற்கு விற்கப்படுகிறான். எல்லாம் வந்து எதை நோக்கி நகருகிறது என்றால் இந்த மிடில் லெவல் நேரட்டிவ், இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய நேரட்டிவை நோக்கி அது நகருகிறது. யோசேப்பு அங்கே போனதுனாலே இஸ்ரவேல் என்கிற பெரிய தேசம் அங்கே உருவாக அது காரணமாய் அமைந்து போனது. அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் காப்பாற்றப்படுவதற்கு மாத்திரமல்ல, கானானியர்கள் மற்ற எல்லா ஜாதிகளும் அந்த பெரிய பஞ்சத்திலே காக்கும்படியாய் தேவன் இந்த சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அனுமதித்தார். ஆகவே இந்த கதையினுடைய மாரல் அப்படின்னு பார்த்துட்டா தேவன் தான். தேவன் ஒரு ஜனத்தை காப்பாற்றுகிறார். ஒரு பெரிய ஜனமாய் ஒரு பெரிய தேசமாய் தேவன் உருவாக்குகிறார். எதற்கு? இப்போ டாப் லெவலுக்கு போவோம். மனிதனுடைய வீழ்ச்சி. மனிதன் விழுந்து போனான், பாவத்தில் விழுந்து போனான். இப்போ வந்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. ஆகவே தேவன் ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ஒரு தேசத்தை கொண்டு வந்து அந்த இஸ்ரவேலில் இருந்து தான் தேவன் இயேசுவை வர பண்ண வேண்டும். ஒரு இரட்சகரை வரவழைக்க வேண்டும். இரட்சகர் வர வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு ஜனம் வேண்டும். அதற்கு இஸ்ரவேல் என்கிற தேசம் தேவை, இஸ்ரவேல் என்கிற மக்கள் கூட்டம் தேவை. ஆகவே தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை அங்கே அனுமதித்து ஒரு பெரிய ஜாதியை உண்டு பண்ணுகிறார். இவைகள் எல்லாம் எதை நோக்கி நகர்கிறது? எப்படி மேல் லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு என்கிற ஒரு மேசியா வருவார். ஒரு இஸ்ரவேல் என்கிற தேசம் உண்டாக போகிறது. அந்த தேசத்திலே இவர்கள் எல்லோரும் ஜனங்கள் போய் அவர்கள் சேரப்போகிறார்கள். கடைசியில் யோசேப்போட அவர் கடைசி ஆசையும் அதுதான். என்ன சொல்றாரு? நீங்க வந்து ஒரு நாள் நான் செத்ததுக்கு அப்புறம் என் எலும்புகள்லாம் எடுத்துட்டு போயிருங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். உங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணும் பொழுது என் எலுமையை எடுத்துட்டு போயிருங்க. அங்கே பாருங்க, அங்கேயும் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் தான். என்ன திட்டம்? இருக்கிற எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு போய் ஒரு தேசமாய் இங்கே உருவாக்கி ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்த இடத்திலே இவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் தீம், இதுதான் மாரல், இதுதான் அங்கே ஆக்கியோன் சொல்ல வருகிறார். தேவன் எப்படியாய் ஒரு இஸ்ரவேல் என்கிற தேசத்தை உண்டு பண்ணினார், உருவாக்க காரணமாக இருந்தது. எதற்கு? மேசியா அவர் வர வேண்டும், இந்த ஜனத்திலிருந்து மேசியா உதிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு கதை முடியல. அதுதான் சொன்னேன், பைபிள் வந்து ஒரு இட்ஸ் கிரேட்டஸ்ட் எபிக்.
இட்ஸ் கிரேட்டஸ்ட் நேரட்டிவ். இந்த கதை இங்கே முடியல, இது ஒரு கதையில் ஒரு அங்கம் தான். இப்போ நம்ம படம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோன்னா இது வந்து ஒரு ஒரு ½ hour செக்மெண்ட் தான். இப்போ இந்த யோசேப்பு இந்த கதை வந்து படித்த ஒரு 3-4 அதிகாரங்களும் ஒரு ½ hour போர்ஷன் தான். முழு போர்ஷன் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் முடியும். ஆதி ஆகமத்தில் ஆரம்பிக்கிற கதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து அந்த கதை வந்து முடியும். அதுக்கு நடுவில் பல குட்டி 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 கதைகள் இருக்கும். இந்த குட்டி கதைகள் எல்லாம் இந்த பெரிய தேவனுடைய திட்டத்திற்கு கை கொடுக்கிறதாய் அமைந்திருக்கும். ஆகவே தான் நாம் பைபிளை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு இந்த கதைகளை நாம் அணுகும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் அந்த இடத்துல வெளிப்படுகிறார், தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கோனா இன்டர்பிரட் நேரட்டிவ். இப்படி தான் நாம் வந்து கதைகளை நாம் வந்து விளக்கி படித்து புரிந்து கொள்ளப் போகிறோம்.